இங்கே இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சியா பிறந்தா அவங்க அம்மா கிட்டே போறா. நான் ஒருவேளை செத்து போயிட்டுனா கண்டிப்பா நான் கரப்பாம்பூச்சியா தான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லிருப்பா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருக்க பில்டிங் தீப்பிடிச்சு எரியுது. அதனால நம்ம ஹீரோயின் ஃபயர் ஃபைட்டரா இருக்கதால எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக போறா. எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க ஆன்ட்டி வந்து உள்ள ஒரு முக்கியமான பாக்ஸ் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு போய் தேட போறா. அந்த நேரமா பார்த்து இந்த பில்டிங்கே உடஞ்சு விழுந்துருது. அதுல நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுறா. இப்ப ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா சோகமா இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க ஆன்ட்டி வந்து அந்த பாக்ஸ் உன் பொண்ணு எடுத்து கொடுக்காதல, எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அதனால நீ தான் எனக்கு அந்த காசை கொடுக்கணும் அவங்கள போட்டு அடிக்கிறா. இப்ப ஹீரோயின் ஆவியா இருக்கா, அவளால என்ன பண்ணதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து சாவுக்கான கடவுள் அங்க வராரு. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் 7 பிறவி கொடுக்குறாரு. அதுல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கரப்பாம்பூச்சியா பிறந்தா அந்த கரப்பாம்பூச்சி அவங்க ஆன்ட்டி முகத்தெல்லாம் போய் உட்காருது. அவங்க பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தன்னோட பொண்ணு திரும்பி வந்துட்டாரு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப வீட்டுக்கு போனது அந்த பொண்ணுக்காக சின்னதா ஒரு வீடு கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஆன்ட்டியோட பையன் அங்க வந்துடுறா. அங்க இருக்க ஒரு ஸ்ப்ரே எடுத்து ஹீரோயின் மேல அடிச்சு ஹீரோயின் அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. ஹீரோயினோட கரப்பாம்பூச்சி உடம்ப புதைக்கிறதுக்கு அவங்க அம்மா போறாங்க. ஹீரோயின் மறுபடியும் ஒரு ஆமையா பிறக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் உயிரோட இருக்கப்போ அவங்களோட முதுகுல ஹார்ட்டின் ஷேப்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். இப்ப அந்த ஆமையோட முதுகுலயும் ஹார்ட்டின் ஷேப்ல ஒரு பெரிய மார்க் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் அம்மா அந்த ஓனர் கிட்ட போயிட்டு இந்த ஆமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கெஞ்சி அதை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வராங்க. அவங்க குட்டியா ஒரு வீடு வச்சிருக்காங்க, அதுல அந்த ஆமையை உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து அந்த ஆன்ட்டி ஃபேமிலி மறுபடியும் வராங்க. ஹீரோயின் அம்மாவை மறுபடியும் காசு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. அப்ப அந்த ஆமையை தூக்கி போட்டு மிதிச்சு அதை மறுபடியும் சாவடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் உயிர் மறுபடியும் ஒரு பூனைக்குள்ள போகுது. அந்த பூனை அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட கடிக்க பாக்குது. இப்ப அந்த பூனையை தூக்கி வெளில அடிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியாம சவத்துல அடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சாவுக்கான கடவுள் அவகிட்ட ஒரு பிரேஸ்லெட் கொடுத்திருப்பாங்க. உனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கப்போ இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ணி நீ மறுபடியும் மனுஷ குடும்பத்துக்கு வரலாம், அதுவும் டெம்பரரியா தான் சொல்றாங்க. ஆனா நீ அப்படி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை முழுக்க அனிமல்ஸா தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இவளும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா காப்பாத்துறதுக்காக அந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்றா. அவங்க அம்மாவையும் காப்பாத்திடுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.